உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் உரித்து வச்சுட்டோம். மிளகாத்தூள், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். பெருஞ்சீரகம் போட போகிறோம். பெருஞ்சீரகம் போட்டுட்டோம். அடுத்தது உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, இது மேலேயே மிளகாத்தூள். இப்போது தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். உருளைக்கிழங்க கருவேப்பிலை இது மாதிரி கொத்தோடு போட்டால் நல்லாயிருக்கும், காம்போட வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் அப்படியே எடுத்து போட வச்சிடலாம். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட எடுத்துடலாம். இது தண்ணி ஊற்றாமல் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணிட்டா சாம்பார் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடி. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஃப்ரை பண்ணி சாம்பாருக்கு ரெடி ஆயிடுச்சு.